Hi genius. Okay. Today வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சீ போர்ட் இன் இந்தியா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஒரு 30 டாபிக்ஸ் வந்து இருக்குது. நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சீ போர்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கவர் பண்ணி ஒரு 30 டேஸ் இந்த 1 மந்த்துக்குள்ளே எல்லா ஸ்டாட்டிக் ஜிகேவும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேங்கிங் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2 அண்ட் ரயில்வே எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து எப்படி வந்து ஹிண்ட் வச்சு உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து மெமரி ஆகுற மாதிரி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா விசாக் போர்ட். ஸோ விசாக் போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் வந்து இருக்குது. விசாகப்பட்டினாவே தெரியும் உங்களுக்கு வந்து என்னன்னா ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினம் வந்து இருக்கு. ஸோ விசாகப்பட்டினத்தில் என்ன போர்ட் இருக்குன்னா விசாக் போர்ட் வந்து இருக்கு. இது வந்து என்னன்னா இந்த ஹைலைட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒன்லி நேச்சுரல் சீ போர்ட் இந்த சோர் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் அண்ட் ஓல்டஸ்ட் ஷிப்யார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நேச்சுரல் சீ போர்ட் அப்படின்னா இயற்கையாகவே கப்பல் வந்து நிற்கிறதுக்கும் அந்த துறைமுகம் அமைகிறதுக்கும் ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ் மாதிரி என்ன இருக்குன்னா இந்த விசாகப்பட்டினம் வந்து இருக்கு. இது வந்து ஒரு பழமையான கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டஸ்ட் ஷிப்யார்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பழமையான கப்பல் கட்டும் தளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விசாகப்பட்டினம் தானே. ஸோ அந்த காலத்துலலாம் பழமையானதுக்குலாம் என்ன சொல்லுவாங்க, பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பட்டணம் அப்படிங்கிறது வந்து பழமையானது. அதனால பழமையான கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த விசாக் போர்ட் வந்து சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மெட்ராஸ் போர்ட். ஸோ மெட்ராஸ் போர்ட்னா எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ்னு பேர் வச்சிருந்தாங்க, இப்பதான் சென்னைன்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஸோ அந்த மெட்ராஸ் போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. சென்னை ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, இது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து என்னன்னா லார்ஜஸ்ட் போர்ட் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடோட கேபிட்டலே என்னது, சென்னை தான். அதனால சென்னை தான் என்னது லார்ஜஸ்ட் போர்ட் இன் தமிழ்நாடு சொல்றாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியா லெவலில் இது செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட்டா இருக்கு. தமிழ்நாடு லெவலில் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் போர்ட்டா வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டு போர்ட் தான் இருக்கு. ஒன்று மெட்ராஸ் போர்ட், இன்னொன்று வி.உ. சிதம்பரனார் போர்ட், வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட போர்ட்டு. அவர் தானே முதல் கப்பலோட்டிய தமிழ்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில வந்து இருக்கு. தூத்துக்குடியில வந்து இருக்கு, அதுவும் தமிழ்நாடு தான். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்னை, செகண்ட் வந்து என்னன்னா தூத்துக்குடி. ரெண்டு போர்ட் தான் தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இன் இந்தியா வந்து எது அப்படின்னா சென்னை மெட்ராஸ் போர்ட். நெக்ஸ்ட் இது வந்து எப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னா கடல்லாம் நிறைய தூத்துக்குடி ஏரியால உப்புலாம் நிறைய விளைவிப்பாங்கல்ல, அப்போ வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் வந்து தூத்துக்குடி, அல்லது வி.உ. சிதம்பரனார் போர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கன்லா போர்ட். ஸோ கன்லா போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் காந்திதம்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா மேஜர் சீ போர்ட் ஆஃப் வெஸ்ட் கோஸ்ட். ஸோ குஜராத்துங்கிறது அந்த வெஸ்ட் சைட்ல வந்து ஒரு கார்னர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி, ஒரு ஸ்டேட் தான் என்னன்னா குஜராத். ஸோ மேஜர் சீ போர்ட் ஆஃப் வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது என்னன்னா கன்லா போர்ட் குஜராத். இது ஹிண்ட் என்னன்னா காண்டாகி குதிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்லா போர்ட்னா காண்டாகி குதிச்சு, அதனால குஜராத். ஸோ குதிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து என்னன்னா கன்லா போர்ட் வந்து குஜராத்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம் கேட்டா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் அண்ட் நவாசேவா போர்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா நவி மும்பைல இருக்கு. மும்பைனாவே இது மகாராஷ்டிரா. ஸோ இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நவாசேவா எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது, ஜவஹர்லால் நேரு அதுவும் எண்ணில் தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே எண்ணுன்னு இருக்கு, அதனால என்னன்னா நவி மும்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா கிங் போர்ட் ஆஃப் அரேபியன் சீன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா சொல்லி எது கேட்டாங்க அப்படின்னா நவி மும்பைன்னு சொல்லணும். ஏன்னா அந்த மும்பை வழியாக தான் நிறைய வர்த்தகம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு செயல்பட்டு இருக்கு. அப்போ லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நவி மும்பை. கிங் போர்ட் ஆஃப் அரேபியன் சி, அதாவது நம்ம யுஏஇ, துபாய், கத்தார் இந்த ஏரியாலாம் என்னது அப்படின்னா ஒரு அரபு நாடுகள்னு சொல்லுவோம்ல. அப்போ அங்கேருந்து தான் வர்த்தகம் வந்து எது வழியாக நடக்குது அப்படின்னா அந்த மும்பை வழியாக தான் நடக்கும். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா ஹிண்டா வந்து நான் யுஏஇன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். கிங் போர்ட் ஆஃப் அரேபியன் சி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த நவி மும்பை, ஜவஹர்லால் நேரு போர்ட் இல்லைன்னா நவாசேவா போர்ட் அப்படிங்கிறத நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மும்பை போர்ட். ஸோ மும்பை மகாராஷ்டிரால 2 போர்ட் இருக்கு. ஒன்று நவி மும்பையில் இருக்கு, இன்னொன்று வந்து வெஸ்ட் மும்பையில் இருக்கு. வெஸ்ட் மும்பையில் இருக்கக்கூடிய போர்ட்டை வந்து மும்பை போர்ட்னே சொல்லலாம். இது வந்து என்னன்னா லார்ஜஸ்ட் போர்ட் இன் இந்தியா. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இன் இந்தியாங்கிறது நம்மளுடைய மெட்ராஸ் போர்ட். ஸோ லார்ஜஸ்ட் போர்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா இந்த மும்பை போர்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மர்மகோவா போர்ட். ஸோ மர்மகோவா போர்ட் அப்படிங்கிறது இதுலேயே வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா கோவா அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது என்னன்னா சவுத் கோவால வந்து இருக்கு. ஒன் ஆஃப் இந்தியாஸ் இயர்லியஸ்ட் மாடர்ன் போர்ட் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இது ஹிண்ட் வந்து என்னன்னா கோவாவில் மாடர்னாக இருப்பாங்க. அதாவது கோவானாவே நிறைய பீச்சு, நிறைய பார்ட்டி அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ மாடர்னாக இருப்பாங்க. அப்போ ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஏர்லியஸ்ட் மாடர்ன் போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் மர்மகோவா போர்ட்டை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நியூ மங்களூர் போர்ட்டு. நியூ மங்களூர் போர்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் வந்து இருக்குது. தக்ஷிண கன்னடா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இருக்குது. மங்களூர் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும், அது கர்நாடகாவில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆல் வெதர் போர்ட் ஆன் த சோர் ஆஃப் அரேபியன் சி. ஸோ ஆல் வெதர் போர்ட் ஆன் த சோர் ஆஃப் அரேபியன் சி அப்படின்னா வெதர் வந்து என்ன பண்ணுறது, மங்களா இருக்குது. என்னடா வெதர் இன்னைக்கு ரொம்ப மங்களா இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஆல் வெதர் போர்ட் ஆன் த சோர் ஆஃப் அரேபியன் சி, வெதர்னு சொல்லி வந்தாவே அங்கே என்ன வரும் அப்படின்னா நியூ மங்களூர் போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஆன்சராக நீங்கள் வந்து போடலாம். மங்களூர்னாவே கர்நாடகாவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கொச்சின் போர்ட்டு. ஸோ கொச்சின் போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சின்னாவே கேரளா அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ மேஜர் போர்ட் ஆன் த அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷன் சி ரூட். அதாவது இந்திய பெருங்கடலோட சி ரூட் வந்து இந்த கொச்சின் போர்ட் வழியாக தான் இருக்குது. இட் லைஸ் ஆன் 2 ஐலாண்ட்ஸ், வெல்லிங்டன் அண்ட் வல்லார்பதம். அதாவது 2 ஐலாண்டுக்கு இடையில வந்து இது இந்த போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லார்பதத்துக்கும் வெல்லிங்டனுக்கு இடையில இருக்குது. இது வந்து ஒரு மேஜர் போர்ட் ஆன் த அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷன் சி ரூட். இந்திய பெருங்கடலோட ஒரு சி ரூட்டில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கும் ஹிண்ட் வந்து என்னன்னா யூஏஇன்னு தான் கொண்டிருக்கேன். ஸோ அரேபியன் சி எல்லாமே அந்த சைடு தான் இருக்குது. அரபிக் கடல் வந்து அவங்க வெஸ்ட் சைடு தான் இருக்குது. அதோட மேஜர் போர்ட் வந்து எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்லி சி ரூட்டோட இந்திய பெருங்கடலோட ஒன்லி சி ரூட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து கொச்சின் போர்ட் தான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பாரதீப் போர்ட். ஸோ பாரதீப் போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் வந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த போர்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஹைலைட்ஸை கொடுத்து அது என்ன போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சிச்சுவேட்டட் அட் த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரிவர் மகாநதி அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஸோ ஒடிசா அப்படிங்கிறது வங்காள விரிகுடா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ மகாநதி அண்ட் பே ஆஃப் பெங்கால் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய இடத்துல தான் இந்த பாரதீப் போர்ட் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தீபா ஓடிட்டாங்க, அப்போ பாரதீப் தீபா ஓடிட்டாங்க ஒடிசா. ஸோ தீபா என்ன பண்ணாங்க, ஓடிட்டாங்க. ஸோ பாரதீப் போர்ட் ஒடிசா. ஒடிசாங்கிறது வங்காள விரிகுடா பக்கத்தில் இருக்குது. ஸோ கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மகாநதி ரிவர் அண்ட் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பாரதீப் போர்ட். நெக்ஸ்ட் வந்து ஹால்தியா போர்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், சிச்சுவேட்டட் அட் கொல்கத்தாவில் இருக்குது. இட் இஸ் பிரைமரி ஏ கார்கோ அண்ட் இண்டஸ்ட்ரியல் போர்ட். அதாவது இது வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியல் கார்கோ, அதாவது நிறைய ட்ரேடு நடக்கிறதுக்கு இந்த போர்ட் வந்து யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெங்கால்லையும் கால் இருக்குது, ஹால்தியாலையும் ஹால் இருக்குது. அப்போ பெங்கால் அண்ட் ஹால். அப்போ ஹால்தியா போர்ட்னா என்ன நீங்கள் வந்து என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் வந்து என்ன போர்ட் பிளேயர். ஸோ போர்ட் பிளேயர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ லொக்கேட்டட் எடுத்த ஜங்ஷன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அந்தமான் சி. ஸோ அந்தமான் சீக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து இந்த போர்ட் பிளேயருங்கிற சீ போர்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த 12 சீ போர்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதை வந்து இதே மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கையும் ஹிண்டோட ஈஸியாக உங்களுக்கு மெமரைஸ் ஆகிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.